ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிரான உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று விழுப்புரத்தில் மத்திய மாவட்ட திமுக சார்பில் வழக்கறிஞர் சங்கம் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் நேற்று தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் தமிழக ஆளுநர் ரவியின் செயல்பாடுகள் நேர்மையாக இல்லை என்றும் தமிழக ஆளுநர் செயல்பாடு அரசியலமைப்புக்கு எதிரானது என்றும் அதிரடி தீர்ப்பு வழங்கியது. மேலும் பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை வரவேற்று விழுப்புரம் மத்திய மாவட்ட சார்பில் நகர செயலாளர் சர்க்கரை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர் சங்கம் தலைவர் சுவை சுரேஷ் மற்றும் திமுக தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடினர். நீதிமன்றம் சென்று வென்ற தலைவர் தளபதி, ரவிக்கு பாடம் புகட்டிய தளபதி, ரவிக்கு பாடம் புகட்டிய தளபதி, நிரந்தர முதல்வர் தமிழக தளபதி. இன்று உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு என்பது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றிய 10 மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும் என்று இரண்டாவது முறையாக சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றி தமிழக சட்டப்பேரவை அனுப்பியது. அதன் காரணமாக இன்றைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அந்த 10 மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டதாகவும் இனிவரும் காலங்களில் சட்டமன்றம் ஏற்றுகின்ற தீர்மானங்களை 1 மாதம் என்று காலக்கெடு விதித்தும் அல்லது அதற்கு மேல் 3 மாதங்கள் என்றும் காலக்கெடு விதித்தும் உச்சநீதிமன்றம் சட்டமன்றத்திற்கு இன்றைக்கு மிகப்பெரிய மக்கள் மன்ற ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருப்பது இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம்.